கம்பன் கழகம் சார்பில் கம்பன் கலையரங்கில் 57ஆம் ஆண்டு தெய்வ மகாகவி கம்பன் விழா தொடங்கியது. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன் தலைமை வகித்தார். மங்கள இசையுடன் கலைமாமணி ஜெகதீசன் மலர் வணக்கம் செலுத்தினார். முதலமைச்சர் ரங்கசாமி, கம்பன் கழக தலைவர் செல்வ கணபதி, செயலாளர் சிவக்கொழுந்து ஆகியோர் வரவேற்றனர். கம்பன் விழாவை தொடங்கி வைத்து கம்ப ராமாயணம் புத்தகத்தை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட முதலமைச்சர் ரங்கசாமி அதனை பெற்றுக்கொண்டார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, AKD ஆறுமுகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவை தொடங்கி வைத்து துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பேசினார். அப்போது யாருடைய சொத்துக்கும் ஆசைப்படாதவன் தமிழன் என்றும், யாருக்கும் அஞ்சாதவன் அறத்தின் பால் நிற்பவன்தான் தமிழன். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வாஜ்பாய் அளித்தார். ஒவ்வொரு மனிதனும் தாய்மொழியை, தாய் திருநாட்டை தாயை நேசிப்பது போல நேசிக்க வேண்டும். ஆங்கிலம் தெரிந்தால் அறிவு வந்துவிட்டதாக நினைக்கிறோம். திருவள்ளுவர், கம்பனுக்கு ஆங்கிலம் தெரியுமா? ஆனால் அவர்களின் படைத்த உலக மறைகள் ஷேக்ஸ்பியரோடு போட்டி போடும் அளவிற்கு உள்ளது. பிரதமர் மோடிக்கு கூட கிடைக்காத மக்கள் முதல்வர் என்ற பெருமை ரங்கசாமிக்கு கிடைத்துள்ளது. சில கடுமையான நடவடிக்கைகளை புதுச்சேரியில் எடுக்க வேண்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட, நியாயம் தர்மம் நிலைநாட்ட நாங்கள் எடுக்கும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். தமிழன் என்று சொன்னால் பெரியவர்களை எல்லாம் தாழ்ந்து பணிந்து வணங்குகின்ற பெருந்தன்மை வேண்டும். தமிழன் என்று சொன்னால் யாருக்கும் அஞ்சாதவன், ஆனால் அறத்தின்பால் நிற்கக்கூடியவன், அவனே உண்மையான தமிழன். அதுதான் என்னுடைய சிந்தனை. அப்படி உயர்ந்த சிந்தனையை கம்பன் பரப்பினான். அதனால்தான் 2 கவிகள் தான் உண்டு. ஒருவன் தெய்வ மாகவி கம்பன், இன்னொருவன் தேசிய மாகவி பாரதி. பாரதி தன் சொந்த மண்ணை விட்டு துரத்தப்படுகிறான். அவன் சொந்த மண்ணை விட்டு துரத்தப்படுகிற பொழுது எந்த மண் அவனுக்கு அடைக்கலம் தந்தது என்று சொன்னால் அது புதுச்சேரி மண் தான் அவனை அடைகாப்பது போல காத்து நின்றது. அதனால் தான் பாரதி இன்றைக்கு உலகம் முழுவதும் அவனுடைய தமிழ் மொழி பரவிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் புதுச்சேரி அவனுக்கு தந்த பாதுகாப்பு தான். இது யாராலும் மறுக்க இயலாது. கருத்து வேறுபாடுகளை காட்டிலும், கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்தாலும், தத்துவங்களிலே வேறுபட்டு நின்றாலும் நாங்கள் எடுக்கின்ற அந்த கடுமையான நடவடிக்கைகளுக்கு நீங்கள் எப்படி கம்பனை உயர்த்தி பிடிக்கின்றீர்களோ அப்படி உயர்ந்த நெறிகளை உயர்த்தி பிடிக்கின்ற வகையில் எங்களுக்கு உறுதுணையாக இருங்கள். ஒரு மகத்தான புதுச்சேரியை உருவாக்குவோம். உலகத்தின் சுத்தமான சுகாதாரமான நகரமாக இதை மாற்றி காட்டுவோம். அங்கே சென்றோம், சிங்கப்பூரை பார்த்தோம், இங்கே சென்றோம், லண்டனை பார்த்தோம் என்று இல்லாமல் பாரத தேசத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கிறவர்கள் எல்லோரும் பாண்டிச்சேரியை பார்ப்போம் என்கின்ற புதிய சூழலை, புதுச்சேரி பார்ப்போம் என்கின்ற புதிய சூழலை உருவாக்குவோம். அதற்கு உற்ற துணையாய் இருங்கள் என்று உங்கள் பொற்பாதங்களை எல்லாம் பணிந்து வணங்கி, வாழ்க தமிழ், வாழ்க பாரதம், தமிழில் இருக்கின்ற உரிமை வந்து விடுகிறார். நாம் எப்பொழுது பிற மொழிகளை நேசிக்கிறோமோ அப்பொழுது அவனும் தமிழ் மொழியை நேசித்தாக வேண்டும் என்கின்ற உணர்வை அவன் பெற்றாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவனை பெற வைத்து இந்த இடத்துல கூட பல பேர் கேட்பார்கள், அது எப்படி? நான் சொல்லுவேன், நம்முடைய தலைவர் எவையுமே மறுக்கப்பட முடியாத உண்மைகளாக இருந்தாலும் அவைகளை நாம் உணர அறிய வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் நான் பாண்டிச்சேரியிலே இருக்கின்ற பெருமக்களை, அறிஞர் பெருமக்களை, உழைப்பால் உயர்
உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.